இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பட் பியூட்டிஃபுல்லான பாஸ்டர். பாஸ்டர் என்ன ஹெல்ப் பண்ணும்? நம்ம டைஜஷனுக்கு சரியான ஒரு எய்டு கொடுக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நிறையவே ப்ராசஸ்டாக போகுது. அண்ட் வித் இட் நிறையவே ப்ளோட்டிங் சென்சேஷன், கான்ஸ்டிபேஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்களா வித் இட் செல்ஃப். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இட்ஸ் அ லவ்லி ட்விஸ்ட். உடம்புல இருக்கிற எதனா கேஸி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த நிமிஷத்துலேயே இட் வில் பி கான் அண்ட் யூ வில் பி ஃபீலிங் நிறையவே கிரேட்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ போஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ரெடிங்களா? ஸோ போஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் லெக் மேட்டோட ஃப்ரண்ட் எடுத்துக்கு வச்சுக்கோங்க. டோஸ் எப்போவுமே அந்த ஷார்ட் சைட் பார்க்குற மாதிரி யூ ஹவ் டு பொசிஷன் த லெஃப்ட் லெக். உங்கள் ரைட் லெக் எவ்வளோ பின்னாடி எடுக்க முடியுமோ எடுத்துன்னு வாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் நீயை நல்லா பெண்ட் பண்ணணும். பண்ண உடனே நீ ஆல்வேஸ் ஆங்கிள் மேலே ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி அவுட் சைட் ஆல்சோ. அந்த தையை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி எவ்வளோ கீழே பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் இங்கேயே நிறைய வலி இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் ப்ராக்டிஸ் ஹியர் டில் யூ கெட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த தை. உங்கள் கையை சேர்ந்து வச்சுக்கோங்க. ஸ்பைனை நல்லா நேராக வச்ச உடனே உங்கள் ரைட் எல்போ இருக்கிறீங்களா, அதை ஆப்போசிட் தை அந்த லெஃப்ட் நீக்கு எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? ஷோல்டர்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம செஸ்ட்டை இந்த ஹேண்டோட மிடில் இடத்துக்கு வரணும். நான் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் பூஜா இஸ் கோயிங் டு ஷோ யூ அ வேரியேஷன். உங்கள் ரைட் நீ கீழே வச்சுட்டு யூ கேன் டூ திஸ். ஸோ உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ டூ த பாஸ்டர். அண்ட் என்ன பாஸ்டர் எடுத்தால் கூட யூ ஹவ் டு ஹோல்ட் இட் ஃபார் 5 breaths. Slowly hand release பண்ணிட்டு straighten your body. ரெண்டு காலம் சேர்ந்து வைக்கலாம். So it's a beautiful simple posture. ஆனால் நம்ம டைஜஷனை ஒரு சிம்பிள் 2 minutesலேயே சரி பண்ணோம். சரிங்களா? வாட் எவர் யூ டூ டெய்லி ஒரு ட்விஸ்ட் பண்ணால் உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட், என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம். மகிழ்ச்சி, திருப்தி அப்படிங்கிற சில சொற்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பொருள்கள் சார்ந்ததா, உடம்பு சார்ந்ததா, அல்லது மனம் சார்ந்ததான்னு ஒரு கேள்வி அடுக்கி கேட்டோம்னா, ஒரு பஞ்சு மெத்தை இருக்குது, அதை பார்த்தோன்னே நமக்கு மகிழ்ச்சி வரணும். அந்த மெத்தை ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிறது நம்முடைய பார்வையை பொறுத்தது. அதை பார்த்தோன்னே சில பேருக்கு மகிழ்ச்சி வரும், சில பேர் அதில் உட்காந்தோன்னே மகிழ்ச்சி வரும், சில பேர் படுத்து தூங்கினோம்னா மகிழ்ச்சி வரும். நல்ல தூக்கம் வருதுங்க, பொருள் சார்ந்தது, அது நல்லா பயன்படுதுன்னு. ஒரு ஜிலேபி நல்லா சக்கச்சவேர்னு ஆரஞ்சு கலரில் சுட்டு வரிசையாக அடுக்கி அதில் ஜீரா பாகெல்லாம் ஊற்றி கொண்டு வந்து ஷோகேஸில் வச்சாங்கன்னா பார்த்தோன்னே நமக்கு எச்சி ஊறும். அந்த பொருள் இனிக்குதோ சுவையாக இருக்கோ அதை பற்றி தெரியாது. பார்க்கிற பார்வை இந்த உடம்பு என்ன பண்ணும், சுவை இருக்கிற மாதிரி நாக்கில் எச்சில் ஊறும். அதை சுவைச்சு பார்த்திங்கன்னா அந்த சுவையை கூட நாக்கு உணரும். ஆனால் அது ஜீரணமாகும்போது நிறைய தொந்தரவுகள் பண்ணிச்சுன்னு வச்சுங்க. அதன் மூலமாக சுகர் கூடுது, வயிறு கெட்டு போச்சு அப்படின்னா பொருள் சரியில்லை. ஆனால் மனம் என்பது திருப்தி அடைஞ்சிருச்சு, அதை பார்த்தோன்னே சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது. பசி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. நல்ல சாப்பாடு, நல்ல சோறு, மணக்க மணக்க சாம்பார், நல்ல கறிகாய்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு பாயசம், அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னா பார்க்க நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு மனசு ஒப்பலையே, பசிக்கலையே அப்படின்வோம். பசியை யார் கொடுப்பா? திருப்தி தருமா, மகிழ்ச்சி தருமா? அது தராது. சாப்பிட்ட பிறகு அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணும், பசியை அடக்குமே ஒழிய அந்த ருசி சாப்பிட்டா தான் தெரியும். அப்போ எதை சார்ந்தது? பொருள்களை சார்ந்து இருக்கிறதா, எதை சார்ந்து இருக்கிறது, மனதை சார்ந்து இருக்கிறதா? திருப்திங்கிறது பல நேரங்களில் உடனே சேராது. மனம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு நகைச்சுவை நடிகர் திரையில் தோன்றும் போதே அவர் வந்தாருன்னா நல்லா இருக்குன்னு மனம் தயாரானா தான் அதுக்கான மகிழ்ச்சி உடனே வரும். அவர் என்ன பண்ணாலும் சிரிப்போம். அது முக்கியமானது. ஒரு முதியோர் இல்லம், அதில் ஒருத்தர் சேர்றதுக்காக போகிறார். முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரியவர் போகிறார். பொதுவாக முதியோர் இல்லத்தில் போய் சேர போகிறாங்கன்னா எப்படி சூழலில் போவாங்க,
மன வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு ஏதோ போய் இருப்போம் அப்படின்னு, இல்லை இங்கே விட அங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இப்படி போய் சேருவாங்கன்னு வச்சுங்களேன். பல பேருக்கு அங்கே போகும்போதே ஒரு மாதிரி எரிச்சலில் போகிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்காமல் கூட திரும்பி வந்துடலாம். ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனார், நான் இதில் சேர போகிறேங்க, பணம் எவ்வளோனாலும் கட்டுறேன், என்னை சேர்த்துக்குங்கன்னு போய் நின்னார். அப்போ அந்த முதியோர் இல்லத்தை காப்பாளர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் வந்து சேர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல நீங்கள் போய் நீங்கள் தங்க போகிற அறை, நீங்கள் சாப்பிட போகிற இடம் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சேர்ந்துக்கலாம். சரிங்கய்யா அப்படின்னு போனார். போனோடனே ஒரு அறையை திறந்து விட்டாங்க. திரைச்சீலை ரொம்ப அற்புதமாக இருக்கே அப்படின்னாரு. அடடா ஜன்னலை திறந்தோடனே காற்று வருதே அப்படின்னாரு. ஆஹா மெத்தை அருமையாக இருக்கே, படுத்தா தூக்கம் நல்லா வரும் போல் இருக்கே அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு ஒரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த திறந்து காட்டின பையனுக்கு ஆச்சரியம். ஐயா இது வரைக்கும் இங்கே முதியோர் இல்லத்தில் சேரணும்னு வந்தவங்க வந்த உடனேயே எல்லாம் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னதே இல்லை. என்ன ஜன்னலை திறந்தால் காற்று வர மாட்டேங்குது, ஏன் திரைச்சீலை அழுக்காக இருக்குது, ஏன் மெத்தை இன்னும் கொஞ்சம் கனமாக இருக்கலாமே, மெத்துன்னு இருக்கலாமே இப்படின்னு குறப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபேன் சுத்த மாட்டேங்குது, எதிர் திசையில் சுற்றுது, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னையா வந்து நுழைஞ்சி எதையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி பிரமாதம்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறீங்கன்னு அந்த பையன் கேட்டான், காமிக்க வந்தவர். அப்போ அவர் சொன்னார், பெரியவர், தம்பி என் மனசு ஏற்கனவே தயாராகிருச்சு, இங்கே தான் தங்கணுங்கிற எண்ணம் வந்து சேர்ந்துருச்சு, இனிமேல் அது நல்லா இருந்தான்னா நல்லா இல்லைனாலும் என்ன, அனுசரித்து போகிறதாப்பா வாழ்க்கை, அதில் தான்ப்பா இருக்குது திருப்தி, அதில் தான் இருக்குது மகிழ்ச்சி அப்படின்னார். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். as you do. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, மொபைலில் அடிக்டாக இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து மொபைலை நம்ம வாங்கணும், அவங்கள வந்து நம்ம வேற ஒரு இதில் திசை திருப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க பிறக்கும்போது தொழில்நுட்பத்தோட பிறந்த குழந்தைங்களாம் அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு இயல்பாகவே ஏற்படுது. அதற்கு காரணமாக தொழில்நுட்ப சாதனோடைய வளர்ச்சியும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறைகள்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க. அங்கே ஆலமரத்தின் நிழலில் உட்காந்து அந்த வீட்டில் சமையலுக்கு பயன்படக்கூடிய புளியை வந்து கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் கொட்டை கிடைக்கும். அந்த காய்களை சேர்த்து வச்சு ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு விளையாடுவாங்க. 3 கல் வச்சுக்கிடுவாங்க, அதுதான் புலி. ஆடு வச்சுருப்பாங்க, ஆடை வச்சு புளியை மறிப்பாங்க, இல்லை புளி ஆட்டை அடிக்கும் அப்படின்னு ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டாக அது இருக்கும். அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி முக்கான மாதிரி போட்டு அதில் கோடு போட்டு பிரிச்சிருப்பாங்க அந்த இதில். இல்லைன்னா தாயம் விளையாடுவாங்க. தாயக்கட்டையை உருட்டி எத்தனை நம்பர் வருதுன்னு பார்த்து அதுக்கு இந்த மாதிரி கல்லை நகர்த்திட்டு போய் ஒரு கட்டத்தை ஒரு காயை அடிக்கிறது தாண்டுறது அப்படிங்கிறதெல்லாம் அதை கேம் உண்டு. இதெல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய கணிதவியல் அறிவு, நம்முடைய மதிநுட்பம், நம்முடைய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, குழுவாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பழகுவது அப்படிங்கிற பல தன்மைகளை நமக்குள்ள மறைமுகமாகவே அது வளர்த்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. அப்படி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் போகக்கூடிய விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சதுரங்க விளையாட்டு அப்படி நிறைய விளையாட்டுகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எல்லா விளையாட்டுகளையும் விட முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு வேறுபட்ட ஒரு விளையாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசியுடு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த அசியுடு அப்படிங்கிற அந்த ஜப்பானிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலக தினம் அப்படின்னு அர்த்தம். வேர்ல்டு டே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உலக தினம் அப்படின்னு அர்த்தம். இந்த விளையாட்டுல ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இயற்கைக்கும் செயற்கைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த விளையாட்டு. அதுவும் உலகம் அழிய போகிற அந்த கடைசி நாள்ல தண்ணீருக்காக மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எப்படி இடம்பெயருவாங்க, மற்ற விலங்குகள் தாவரங்கள் மற்றெல்லாம் என்ன ஆகும், அது எப்படி இடம்பெயரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த அசியுடுங்கிற ஒரு விளையாட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விளையாட்டுகளை விட இந்த விளையாட்டு வந்து ஒரு தனித்துவமான விளையாட்டு. எப்படின்னா மற்ற எல்லா விளையாட்டுலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்விங்கிறது உண்டு இல்லையா, யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க, ஒருத்தர் தோல்வி அடைவாங்க. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை,
இந்த விளையாட்டை வந்து ஒருத்தர் விளையாடலாம், அல்லது 100 பேர் விளையாடலாம், அல்லது 1000 பேர் கூட விளையாடலாம். அப்படி பலரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவாற்றல், நம்முடைய செயல்படக்கூடிய திறன், வேகம் அப்படின்னு உளவியல் ரீதியாக நமக்கு பல மாற்றங்களை, ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. மனிதர்கள் வந்து இயற்கையை நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், மரங்கள் போன்ற எல்லாவற்றினுடைய பயன்பாடும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை விளையாண்டாங்கன்னா நிச்சயமா அவங்க மனதில் பல மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை, இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை அது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இந்த விளையாட்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருநகரங்கள்ல, வெளிநாடுகளில் சில முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இது வந்து இப்போ தான் வந்து அறிமுகமாகி கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச காலங்களில் இந்த விளையாட்டினுடைய வளர்ச்சி நிச்சயமா அபரிவிதமாக இருக்கும். அப்படி இன்னைக்கு வந்து மின்னணு சாதனங்களிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை மீட்டெடுத்து வருவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த அசியுடு அப்படிங்கிற இந்த விளையாட்டு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா சதுரங்க மாதிரியே கட்டங்கள் இருக்கும், காய்கள் இருக்கும், ஆங்காங்கே மரங்களுடைய படங்கள் வரையப்பட்டிருக்கும். காய்களை எப்படி நகர்ந்து போகுது, எப்படி நகர்த்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத வைத்து இந்த விளையாட்டுக்குன்னே ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் வந்து வகுத்திருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி தோல்வியே இல்லை அப்படின்னா அந்த விளையாட்டு எவ்வளோ சிறப்பான விளையாட்டாக இருக்கும்னு நீங்கள் பாருங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.